விகடன் இதுதான் நம்ம வந்து இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கெலாம் அடிக்கிற மருந்து. முக்கியமாக ரோஸ் பிளான்ட்டுக்கு அடித்தோன்னா அந்த பூச்சி தொந்தரவுலேருந்து இது வந்து நமக்கு வந்து நல்ல மொட்டு அந்த தளிர்கள் எல்லாமே நல்லா வரும். நான் வந்து இது வந்து இந்த 2 லிட்ரு இந்த ஸ்ப்ரேயர் பார்த்துக்கிறேங்க. 2 லிட்ரு இந்த 2 லிட்டருக்கு இந்த இதில் உள்ள பவுட்ரு வந்து பாதி மட்டும் யூஸ் பண்ணும். இது ஏற்கனவே பாதி யூஸ் பண்ணது, இந்த பாதி மட்டும் இப்போ இருக்குது. அதை இந்த இருக்குது பார்த்தீங்களா, நான் இதில் வந்து இப்போ போட்டுருவேன். இது கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். நான் இதில் தட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணி இங்கே பாருங்கள், இது வந்து உள்ள இந்த ஒயிட் கலரில் ஒரு சின்ன சின்ன இது மாதிரி தான் இருக்கும், இவ்வளோண்டு தான் இருக்கும். இந்த மருந்தை பாருங்கள், இது இவ்வளோ தான் இருக்கும், கொஞ்சோண்டு இருக்கும். 2 லிட்டருக்கு இவ்வளோ தான். இந்த மருந்தில் வந்து பாதி மட்டும் நான் சேர்த்துப்பேன், பாதி ஏற்கனவே யூஸ் பண்ணது. ஏன் இது நைட் டைம் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இது நைட்டு தான் அடிக்கணும் இந்த மருந்து செடிகளுக்கு. அப்போ தான் நமக்கு காலையில் வரைக்கும் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். அந்த மருந்து அந்த செடிகள்லேருந்து நல்லா வேலை செய்யும். நான் இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் நான் வந்து அதை மருந்து போட்டுட்டு 2 லிட்டர் தண்ணி வந்து ஃபுல்லாகவே நான் வந்து நிரப்பிப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் செடிகளுக்கு ஃபுல்லாகவே நான் இப்போ அடிக்க போகிறேன். எல்லா பூக்களுக்குமே இதை அடிக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் நம்ம வந்து ரோஸ் செடிக்கு கண்டிப்பாக அடித்தே ஆகணும். அடித்தா தான் அந்த செடிகள் வந்து எப்போவுமே நல்லா இருக்கும் நமக்கு. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நைட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனா நீங்கள் போதும். இந்த பிளான்ட்டில் இப்படி ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரேயர் வச்சு இப்படி அடிக்கணும். இப்படி அடித்தோன்னா இந்த இலையிலேருந்து இந்த காம்பு வரைக்குமே உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும். எந்த பூச்சி தொந்தரவும் உங்களுக்கு வராது. நீங்கள் பாருங்கள், என்னாச்சு, நம்ம இப்போ ஸ்ப்ரேயர் வச்சுட்டு இப்படி அடித்தோம்னா இந்த செடிகள் எப்போவுமே உங்களுக்கு அழகாக இருக்கும், எந்த பூச்சி தொந்தரவும் இருக்காது. வாரத்தில் ஒரு நேரம் இதை அழகாக நீங்கள் நீட்டாக இப்படி அடிச்சுக்கிட்டு இருங்க, அடித்தாதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.